ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே ஃபன் வித் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, முள்ளு முருங்கை இலையில் ரொட்டி செய்ய போகிறேன். இதை ஒரு சிலர் கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் நாங்கள் முள்ளு முருங்கைன்னு தான் சொல்லுவோம். இந்த இலையில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டா சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சி எங்களுக்கு சின்ன வயசில் இதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது அதைத்தான் நான் செய்ய போகிறேன். இந்த இலை இப்படி தாங்க இருக்கும். இந்த இலையில் நல்லா நடுவில் உள்ள நார் இல்லாமல் பிரித்து எடுத்துக்கிறணும். இப்போ வாங்க அதை எப்படி பிரித்து எடுத்துருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இலையில் நடுவில் உள்ள அந்த நார் இல்லாமல் அந்த கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு உள்ள இலையை மட்டும் கிழித்து எடுத்துக்கிறேங்க, கட் பண்ணிவிட்டு. இப்போது அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். நான் நைட்டே 2 கப் புழுங்கல் அரிசி ஊற வச்சுட்டேன். புழுங்கல் அரிசியில் தான் செய்யணும், வேறு அரிசியில் செய்யக்கூடாது, நல்லா இருக்காது டேஸ்ட். அப்புறம் இதுக்கு புழுங்கல் அரிசி 2 கப் ஊற வச்சாச்சு. மிளகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் மிளகு நல்லா நிறைய சேர்த்தா தான் அந்த ஒரு காரத்தன்மை இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கிருவோம். தண்ணி அதிகம் சேர்க்காமல் அரைச்சிக்கிறேங்க. தண்ணி அதிகம் சேர்த்திங்கனாக்கா ரொட்டி வார்க்கிறதுக்கு வராது. இப்போது இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். கெட்டி பதமாகவே இருக்கணும், தண்ணி தெளித்து அரைங்க. எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் ஆச்சி இதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருக்குறேங்க. இது கூட சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. வெங்காயத்தை நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கிறேங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சுக்கிறலாம். தோசைக்கல்ல வச்ச பிறகு நல்லா ஹீட் ஆகட்டும். இதை செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ கல் சூடாயிடுச்சு. மாவு எடுத்து வச்சு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிறேங்க. தண்ணி தொட்டு தடவி கொடுத்தீங்கன்னாக்கா கையில் ஒட்டாமல் வரும், இல்லைனாக்கா பேக்வேர்டாக ஒட்டிக்கிட்டே வரும். இப்போ சுற்றி லைட்டாக ட்ராப் பை ட்ராப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இதே மாதிரி 2 பக்கமும் சேர்த்து பெரட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கிறலாம். நல்லா வேகட்டும். தீயை மிதமான சூட்டிலே வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா கருகிரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இதை திருப்பி போட்டுக்கிறலாம். திருப்பி போட்ட பிறகும் நல்லெண்ணெய் ட்ராப் பை ட்ராப் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இது அவ்வளோதாங்க. முள்ளு முருங்கை இலை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாக்கா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஹெல்த்தியான முள்ளு முருங்கை இலை ரொட்டி தயார். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.